நெக்ஸ்டன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. 16 வருடமாக ஜோதிடத்தில் நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். வாஸ்து, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறந்த ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டுருக்கு. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர், வண்டி நம்பர் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஒவ்வொரு தமிழ் வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் அதிகமாக ஆன்மீக பரிகாரங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கோவிலுக்கு போய் நிறைய திருவிழா நடக்கிற, தீமிதி திருவிழா, ஒவ்வொரு குளத்துலேயும் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த பங்குனி மாதம் தான் நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு. அப்போ ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கும். மிதுன ராசியில் குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியே இந்த மாதம் முழுக்கவே பார்க்குறாரு. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்திலேயே, தனுசு ராசியிலேயே பங்குனி மாதம் பிறக்குது. தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தில் தான் இந்த பங்குனி மாத பிறப்பே நடக்குது. ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு நடு மைய வரைக்கும் உங்களுக்கு கும்பத்தில் இருக்காங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தை பற்றி அது இருக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்கள் நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பங்குனி, நீங்கள் கோயிலுக்கே நான் போக மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த நாள் மட்டும் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், இல்லைன்னா முருகர், வள்ளி தெய்வானை இருக்கக்கூடிய இடங்களில் போய் திருக்கல்யாணம் நடக்கும். அன்றைக்கி அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒழுக்க குணமும் சரியான திட்டமிடுதலும் கொண்ட கன்னிராசினியர்கள். கன்னிராசிக்காரங்க எதையுமே ஆழமாக யோசித்து தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா அதிகமான அழகுக்கும் சொந்தக்காரங்க, பொறுமைக்கு சொந்தக்காரங்க. அதே மாதிரி ரொம்ப ஒழுக்கமாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் ராசி, அது புதனுடைய உச்ச வீடு. அப்படி இருக்கிறனால எதையுமே பல முறை யோசிச்சுக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க. செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சே நீங்கள் முடிவெடுப்பீங்க. 100 முறை யோசித்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிப்பீங்க. இதுவே ரொம்ப உங்களுக்கு காலதாமதமாக ஆயிரும். அப்போ உங்கள் ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கிறது? 12ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. இப்போ 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு நமக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி ஏற்கனவே கண்டகச்சனியோட பாதிப்பு இருக்குது. 12ல் கேது இருக்கிறனால சரியான தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவீங்க. இந்த மாதத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சரியாக குழப்பமாக இருக்கிறது, எந்த ஒரு சிந்தனை செய்ய முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய எதிராளிகிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறேன் நான் நல்லா இருக்க மாட்டேன், அவரை ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா அது மூலமாக ஏதாவது விரயங்கள் நீங்கள் சந்திக்கிறதுக்கு இருக்க போகிறீங்க. அப்போ விரயம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிற வேண்டியதான். பண விஷயங்களில் இல்லை தொழில் விஷயமாகட்டும் நீங்களே சிந்தித்து நீங்களே ஆழமாக யோசித்து முடிவெடுத்தால் நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதமும் இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியுமே 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இப்போ வயதில் மூத்தவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி தான், இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை உங்களுக்கு நீங்கள் குருன்னு நினைக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்கள்ட்டே போய் நீங்கள் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. அட்வைஸ் கேட்டு நீங்கள் அவங்க மூலமாக நீங்கள் வழிகாட்டுறோட போனீங்கன்னா இந்த மாதத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இடம் பூமி வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஏதோ விரைய செலவு இந்த மாதத்தில் இருக்கும். அந்த விரைய செலவை நீங்கள் சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கங்க. அப்போ நீங்கள் சுப செலவாக மாற்றுறப்ப உங்களுக்கு அது நீண்ட காலமாக ஒரு சொத்துக்கள் ஏற்படுறதுக்கு, அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் ஏற்படுறதுக்கெலாம் காலம் இருக்குது. அதை நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த மாதிரி கன்னிராசியில் பிறந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய எதிர்ப்பாளிடர், அதாவது பசங்களாக இருந்தாங்கன்னா பொண்ணுகளாலையும், பொண்ணுகளாக இருந்தாங்கன்னா பசங்களாலையும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு வர்றதுக்கு இந்த குருவோட பார்வை காரணமாக இருக்குது. அப்போ இதனால் நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும். எங்கேயாவது நீங்கள் கும்பலாக போய் அவங்கள போய் சேர்ந்து ஒரு கமெண்ட், அந்த ஒரு வழியில் போகிற பொண்ணை பற்றிலாம் கமெண்ட் அடிக்கக்கூடாது. அது நீங்கள் விளையாட்டாக பேசுகிறது விபரீதமாக முடியக்கூடியதாக இருக்கிறனால
கன்னிராசிக்காரன் நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருங்க. நீங்கள் அப்போ தான் நீங்கள் இந்த பள்ளி படிப்பையும் அல்லது கல்லூரி படிப்பையும் நீங்கள் வந்து முடிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறா, நீங்களும் போய் கலந்தா நீங்கள் செய்யாததுக்கு நீங்கள் வீண் பலி வாங்குவீங்க. ஏன்னா சனி பகவான் பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனால செய்யாத ஒரு இதுக்கு நீங்கள் வீண் பலி வந்து அதனால் ஒரு சின்ன சின்ன சட்டச்சிக்கல் வரக்கூடிய காலமாக இருக்கனால ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. நீங்கள் கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தான், இல்லைன்னா அரசாங்கத்தில் இருக்கே, இல்லைன்னா அரசியல் இருந்தாலும் சரி தான், இந்த மாதத்தில் உங்களுடைய நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. நண்பர்களே உங்களுக்கு வந்து துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால நண்பர்களை நீங்கள் பேசுகிறப்ப உங்களுடைய வீட்டு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிறாதீங்க. அதுபோல் நீங்கள் பெண்களாக இருக்கிறப்ப வந்து ஆண் நண்பர்கள்ட்ட எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறாமல் கொஞ்சம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுவதும், பங்குனி மாதம் முழுவதுமே வந்து கன்னிராசிக்காரங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயத்துக்கு புதன்கிழமை காலையில் போய் ஒரு 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதும் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும்.